உடையார் 3ஆம் பாகம் 122வது அத்தியாயம். என்ன, நாரத்தை மலையில் நரபலி நடந்து விட்டதா? பஞ்சவன்மாதேவி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் 3வது மனைவியும் அவருடைய நெருங்கிய அன்புக்கு பாத்திரமானவளும் சோழ தேசத்து அரசியலில் ஆளுமை மிக்கவளும் பழுவூர் கோட்டத்தை சொந்த ஊராக கொண்டவளும் பழுவூர் பரமேஸ்வரருக்கு தன்னை அர்ப்பித்த குடும்பத்தை சேர்ந்தவளும் அங்கே தலைகோலியாக இருந்து பிறகு ராஜராஜரின் பார்வைப்பட்டு அவருக்கு உதவ வந்தவளாகி ராஜராஜருக்கு பிறந்த ராஜேந்திர சோழனை கவனமாக வளர்த்து வந்தவளும் கருணையும் கண்டிப்பும் ஒருங்கே பெற்றவளுமான பஞ்சவன்மாதேவியை சுற்றி பல அதிகாரிகள் இருந்தார்கள். வேறு எந்த தேசத்து நாகரிகத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான வழக்கம் சோழ தேசத்தில் இருந்தது. ஆண்கள் எல்லோரும் யுத்தத்திற்கு போய்விட்டபடியால் நாட்டு நடப்பை, ஊர் பொது நிர்வாகத்தை பெண்களில் கெட்டிக்காரர்கள் ஏற்று நடத்தி வந்தார்கள். வேறு வழி இல்லாமல் ஆள் பற்றாக்குறையால் ஆரம்பித்த இந்த வழக்கம் பிறகு சீர்பட்டு அவ்வித பெண்களுக்கு அதிகாரிச்சிகள் என்கின்ற பதவியை கொடுத்து நல்ல சன்மானம் கொடுத்து பல அதிகாரங்கள் கொடுத்து மிக மரியாதையாய் சோழ தேசம் நடத்தி வந்தது. குறிப்பாய் அரண்மனை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர்கள் மிக கம்பீரமாய் ஆட்சி செய்து வந்தார்கள். சில சமயம் அரசரை கூட எங்கே போகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரிச்சிகளுக்கு இருந்தது. அரசியின் பட்ட மகிழ்ச்சியும் மற்ற மனைவியரும் அதிகாரிச்சிகளுக்கு அடங்கியே அவர்களின் காவலோடேயே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் பஞ்சவன்மாதேவி அதிகாரிச்சிக்கெல்லாம் அதிகாரியாக இருந்தபடியால் சோழ தேசத்து அரசியலில் சகல விவரமும் தெரிந்தபடியால் அவசியமெனில் வாளெடுத்து போராட முறையாய் கற்றிருந்தமையால் அத்துமீறுகின்ற யாரையும் ஒரு பார்வையில் அடக்குகிற திண்மை பெற்றிருந்தபடியால் யார் எப்படி எதற்காக நகருவார்கள் என்ற அனுமானம் கொடுத்திருந்தபடியால் அவரை பலரும் மிகுந்த பணிவோடேயே கவனித்தார்கள். அவர் திடுக்கிட்டு எழுந்ததும் பலரும் சுறுசுறுப்பானார்கள். என்ன என்று வியந்து அவரை உற்று பார்த்தார்கள். இது சக்கரவர்த்திக்கு தெரியுமா? பஞ்சவன்மாதேவி மிக சரியாக சிந்திப்பவள் என்பதை இந்த கேள்வி உறுதிப்படுத்தியது. அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கை இந்த சுறுசுறுப்பை பார்த்து வியந்தாள். கேட்டது 5 நொடி. அடுத்த 5 நொடியில் என்ன வேண்டுமென்று சிந்தித்துவிட்டு 11வது நொடியில் கேள்வியை பஞ்சவன்மாதேவி கேட்டுவிட்டார். என்ன வேகம், என்ன தெளிவு என்று வியந்தாள். இந்த செய்தி வேறு யாருக்கெல்லாம் தெரியும்? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன்னுடைய வேறு யாராவது வந்திருக்கிறார்களா? ராஜராஜ பெருந்தச்சருக்கு இந்த செய்தி அனுப்பப்பட்டு விட்டது. அவரிடம் சேர்ந்து விட்டதா? இல்லை. இந்த கேள்விகள் அனைத்துமே அரசியல் தொடர்புகள் உடையனவாக இருந்தன. சிற்பிகள் ராஜராஜ பெருந்தச்சருக்கு கட்டுப்பட்டவர்கள். முதலில் அவருக்கு தான் தகவல் தெரிவிப்பார்கள். அப்படி பெருந்தச்சருக்கு தகவல் தெரிந்ததெனில் அந்த செய்தியை உடனடியாக சக்கரவர்த்திக்கு சொல்ல பெருந்தச்சர் ஆசைப்படுவார். ஒரு சிற்பியின் உதவியால் முதலாக பாறை பிளக்கப்படும் போது உயிர் நீத்தான் என்று சக்கரவர்த்திக்கு சற்று துக்கலாகவே சொல்லப்படும், புலம்பலாகவே விளக்கப்படும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மனநிலை அதனால் நிச்சயம் பாதிக்கப்படும். வேறு எவரும் இந்த விஷயத்தை சொல்லும் முன்பு
சக்கரவர்த்திக்கு தான் இந்த விஷயத்தை பக்குவமாக சொல்லி அவரை தயார்படுத்தி விட்டால் அது நல்லது. சந்தோஷ செய்தியை யார் வேண்டுமானாலும் சொல்லி என்ன சன்மானம் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளட்டும். ஆனால் கோவில் கட்டுவதற்கு இடைஞ்சலாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்கிற போது அதை பக்குவமாக சொன்னால்தான் முடியும். இல்லையெனில் இந்த பெரிய காரியத்திற்கு ஏதேனும் இடைஞ்சல் வந்துவிடும். சக்கரவர்த்தி எங்கே? பஞ்சவன்மாதேவி விசாரித்தாள். அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா? நடுவே நல்ல மழை பெய்ததல்லவா? அதனால் பூமி நன்கு இலகி இருக்கிறது. தொடர்ந்து அஸ்திவாரம் வெட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அடிமை வீரர்களும் சோழ தேசத்து மறவர்களும் முழுவதுமாய் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடை கூடையாய் மண் எடுத்து கொண்டு போய் தொலைதூரம் கொண்டு போய் கொட்டிவிட்டு வருகிறார்கள். நாலா பக்கமும் அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள். சக்கரவர்த்தி அந்த வீரர்களுக்கு உணவு சமைக்கும் இடத்தில் சற்று முன் இருந்தார். உணவு சமைப்பதற்கு சமையல்காரர்கள் இருந்தாலும் தேவரடியார்களும் உதவுகிறார்கள். கோவிலுக்கான இடம் என்பதால் மரக்கறி உணவுதான் அங்கு சமைக்கப்படுகிறது. இரவு நேரம் வீரர்கள் தங்குமிடத்தில் மது வகைகளோடு மாமிச உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சக்கரவர்த்திக்கு துணையாய் பழுவேட்டையரும் வேறு சில குறுமன்னர்களும் சூழ்ந்து இருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படை கூடவே இருக்கிறது. அதிகாரிகளை தவிர வேறு யாரும் சக்கரவர்த்தியை அண்ட விடுவதில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தி அழைத்தால் சோதனையிட்டு பிறகே அருகே அனுப்புகிறார்கள். மன்னரிடம் மண்வெட்டியை காட்ட வந்த ஒரு கங்கை இளைஞனை வேகமாக அப்புறப்படுத்தி விட்டார்கள். இதனால் கங்கர்கள் லேசாக கோபம் அடைந்ததாகவும் சக்கரவர்த்தி சமாதானம் செய்ததாகவும் காலை செய்தி வந்தது. அந்த கங்கை இளைஞன் மண்வெட்டி இப்படி இருக்கலாகாது, இன்னும் நீண்ட கைபிடி வேண்டும், அப்பொழுதுதான் வெட்டு வேகமாக விழும் என்று சொல்லி வேறு கைப்பிடி பொருத்தி காட்டினான். மரத்தச்சர்கள் அதை குறிப்பெடுத்து கொண்டார்கள். நீண்ட கைப்பிடி இருந்தால் இன்னும் அகலமாக மண்வெட்டி இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. இளவரசர் ராஜேந்திரர் திருவள்ளம் கோட்டையில் போய் ஓய்வெடுத்து கொண்டதாகவும் அங்கேதான் பயிற்சியின் போது சந்தித்த பழைய வீரர்களை பார்த்து பேசிக்கொண்டிருப்பதாகவும் ஒற்றர்களோடு ஒரு கூட்டம் நடத்தியதாகவும் ராஜேந்திர சோழன் அருகே அருள்மொழிபட்டன் இருப்பதாகவும் அங்கே குதூகலமான ஆடல் பாடல் விஷயங்கள் நடைபெறுவதாகவும் செய்தி வந்தது. திருவள்ளத்திற்கு அடிமை வீரர்கள் போயிருப்பதாகவும் அங்கு உள்ள அடிமை வீரர்கள் ராஜேந்திரரை அவளோடு பார்த்து கொண்டிருப்பதாகவும் மக்களோடு எளிதாக கலந்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். திருவள்ளத்து கோட்டையில் உள்ள குழந்தைகள் ராஷ்டிரகூட கங்க வீரர்களுடன் தொடர்ந்து பேசுகிறார்கள். சாளுக்கிய வீரர்கள் 3 பேர் மட்டுமே திருவள்ளத்திற்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் தனிமையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் கோயில் வேலை செய்கின்ற அரசருக்கு அருகே இருக்கின்ற எல்லோருமே தனி குழுவாக அதே சமயம் சுமூகமாக இருக்கிறார்கள். பாண்டிய வீரர்கள் பல பேர் கோயில் கட்டுவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். பெருந்தச்சரிடம் வேலை செய்வதற்கு பாண்டிய வீரர்கள் அதிகம் முயற்சி செய்கின்றார்கள். இரவு நேரம் தளிச்சேரி பெண்களுடைய ஆட்டத்தை பார்க்கவும் அவர்களோடு பேசி பழகவும் அவர்களில் பலருக்கு விருப்பம் இருக்கிறது. பெண்களை கவர அவர்களும் வேஷம் கட்டுகிறார்கள், கூத்தாடுகிறார்கள். முதலில் அவர்கள் ஆடப்போகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறிய கவலை படைவீரர்களுக்கு வந்தது. எது பற்றி ஆடப்போகிறாய்? வீரபாண்டியன் செத்துப்போனதை ஒப்பாரியாக பாடுகிறீர்களா
அதை நாட்டியமயமாக ஆடலாம் என்று நினைக்கிறாயா என்று முறைப்பாக சோழ வீரர்கள் கேள்வி கேட்க பாண்டிய வீரர்கள் பணிவாக மறுத்துவிட்டார்கள். அந்த வம்பு தும்பெல்லாம் நாங்கள் செய்ய போவதில்லை. வீரபாண்டியர் செத்துப்போனது எங்களுக்கு துக்கம்தான் என்றாலும் அதை இங்கே இந்த மண்ணில் ஆடுவதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் ஆடப்போவது ஹனுமான் கதை என்று சொன்னார்கள். ஸ்ரீ ராமதூதரான ஹனுமானின் பிறப்பு, வளர்ப்பு, ராமரை சந்தித்தது, கடல் தாண்டியது, சீதாதேவிக்கு கணையாழியை கொடுத்தது, சூடாமணியை ராமரிடம் காட்டியது, ராவணனோடு யுத்தம் செய்தது, சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்தது, ராவணனை கொன்றது, சீதையின் அக்னி பிரவேசம், பிறகு விமானம் ஏறி அயோத்தி பயணம், ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் என்று கதை சொல்லி முத்தாய்ப்பாக பட்டாபிஷேக விருந்து என்று நடித்து கொண்டிருப்பார்கள். ஹனுமனில் ஆரம்பித்து ஒரு நீண்ட பந்தி வானரங்களுக்காக ஏற்பாடு செய்து கடைசியில் குரங்கு குட்டி ஒன்று உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு பிடித்த அரிசி சோறும் பல காய்களெல்லாம் போட்ட மொச்சை குழம்பும் பரிமாறப்பட்டன. ஒரு மொச்சையை எடுத்து அந்த குட்டி குரங்கு தோல் அழுத்த நன்கு வெந்த அந்த மொச்சை பயிறு பளிச்சென்று துள்ளி குதித்து வெளியே வந்து விழுந்தது. குரங்கு குட்டி மொச்சை துள்ளி குதிப்பதை பார்த்து அதுவும் பயந்து குதித்தது. குட்டி குதிக்கிறது என்று அடுத்த குரங்கு குதிக்க, அடுத்த குரங்கும் குதிக்க, அடுத்த குரங்கும் குதிக்க பல 100 வானரங்கள் ஒன்று மாற்றி ஒன்று எகிரி குதித்தன. கடைசியாக இருந்த அனுமன் வேறு யாரையும் அரக்கர்தான் வந்துவிட்டார்கள் என்று இன்னும் உயர வெகு உயர எம்பி குதித்ததை அயோத்தி மக்கள் அனைவரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று கூத்து முடித்தார்கள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று பாடினார்கள். சோழ தேசத்து மறவர்களும் பொதுமக்களும் தளிச்சேரி பெண்டுகளும் அரச குடும்பத்தினரும் அந்த குரங்கு குதியலை அவர்கள் நடித்து காண்பித்ததை பார்த்து வயிறு பிடித்து கொண்டு புரண்டு புரண்டு சிரித்தார்கள். அந்த இடமே குலுங்கும்படி நகைத்தார்கள். வெகு நாளைக்கு பிறகு சக்கரவர்த்தியும் வாய்விட்டு சிரித்தார்கள். 10 பாண்டிய வீரர்கள் 100கணக்கான குரங்குகள் குதிப்பதை கண்முன்னே நாடகமாய் நிறுத்தி காட்டிவிட்டார்கள். சக்கரவர்த்தி எழுந்து போய் கதம்ப மாலை அணிவித்து நெற்றியில் திருநீர் இட்டு பணமுடிப்பும் கொடுத்தார். அடிமை வீரர்கள் பல பேருக்கு பாண்டிய வீரர்களின் வேகமான தமிழ் பாட்டு புரியவில்லை. ஆனாலும் இராமாயணம் புரிந்திருந்தது. ஆனால் சாளுக்கிய வீரர்கள் அதிகம் கலந்து கொள்ளாது நாடகம் பார்த்துவிட்டு நகர்ந்து விட்டார்கள். எப்படி இருந்தது என்று கேட்டபோது, நாங்கள் வீர சைவர்கள், எங்களுக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். பிறகு பந்தலில் அமர்ந்து தங்கள் இடத்தில் ஒரு சிவலிங்கம் ஸ்தாபிப்பது பற்றி பேச துவங்கி விட்டார்கள். சிவலிங்கம் என்பது இவர்கள் சொல்லுவது போல தான் இருக்க வேண்டுமா? லிங்கம் என்ற சொல்லுக்கு அடையாளம் என்பது பொருள். கடவுள் நினைப்பாய் ஒரு அடையாளம் வேண்டும், அவ்வளவுதானே. இப்பொழுது இதுதான் கடவுள் என்று ஒரு கற்பலகையை உயர நிறுத்தி பிறகு அதை ஒரு அடி ஆழம் புதைத்து வேறு கல்லை முட்டு கொடுத்து அதற்கு மஞ்சள் பூசி திருநீர் இட்டு நடுவே குங்குமம் வைத்து சுற்றி அமர்ந்து சிவபஞ்சாட்சரி மந்திரம் சொன்னார்கள். வேண்டுமென்றே விலகியிருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி மறவர் கூட்டம் குறை சொல்லிற்று. ஆனால் சோழ மக்களோ அதிகாரிகளோ அதை அதிகமாக பாராட்டவில்லை. வம்பு செய்யாமல் இருந்தால் சரி என்று மௌனமாக இருந்தார்கள். சிற்பிகளுக்கு
அந்த குரங்கு கதையும் வீரர்கள் குதித்ததும் மிக சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் நாளை 122வது அத்தியாயத்தின் அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.